பண்ணிட்டீங்களா? ஸோ நேற்று எலெக்ஷன் எல்லாரும் ஓட் பண்ணியிருப்பீங்க. அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்பீங்க, ட்ராவலில் சிக்கியிருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. நான் அப்படி தான் ட்ராவலில் சிக்கிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியல. ஸோ இன்னைக்கு சேர்த்து படிச்சிடலாம். ஏப்ரல் 23-24 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்கலாம். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா காயினையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. எதுக்குப்பா திருப்பின்னு ஸ்டாம்ப்பு காயின்லான்னு கேட்டால் 2550th ஆனிவர்சரி எதுக்கு பகவான் மகாவீர் நிர்வான் மகா உற்சவ். ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்டாம்ப்பு, இந்த 100 ரூபா காயின். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதை ப்ரொமோட் பண்ண அப்படின்னா அமைதி, எஸ், பீஸ் அண்ட் நான் வயலன்ஸாக ப்ரமோட் பண்ணேன். ஸோ இந்த காயினில் என்ன இருக்கு அப்படின்னா நாலாண்டா பவாபுரி ஜல் மந்திர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவனகிரி அண்ட் இங்கிலீஷில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ இதை வந்து மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். ஸோ இதை வந்து எதுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஆஃப் யூஜியும் பிஜியை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்டர்ன்ஸாக இருப்பாங்க இல்லையா, இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் யாரெல்லாம் செக்யூர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் மாதம் 5000 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் 5000 ரூபா வந்து கவர்மெண்ட்லேருந்தும், ஸோ அப்புறம் 500 ரூபா பெர் மந்த் வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ், அதாவது கம்பெனிஸோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் மெகாலயா வந்து சிஎம் இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருக்குப்பா அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். ஸோ இவங்களில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் 50,000ம், ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணால் 1,00,000ம். அது அவங்களோட அடுத்த கட்ட ப்ரிப்பரேஷனுக்காண்டி அமௌண்ட் வந்து யார் கொடுக்குறா? மெகாலயா கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சவுத் கொரியாவோட பிரசிடென்ட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 19லேருந்து 21 வரைக்கும். அந்த பிரசிடென்ட்டோட பேர் என்ன அப்படின்னா லீ ஜாங் முங். ஸோ இதுதான் யார் அப்படின்னா சவுத் கொரியாவோட பிரசிடென்ட்டு. எங்கே வந்தார் அப்படின்னா நியூ டெல்லியில் வந்தார். ஸோ இவங்க 2 பேரும் என்ன, இந்தியாவும் அவங்களும் என்ன பேசினாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ அப்கிரேட் த ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்காண்டி இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இதோட நெகோசியேஷன் தான் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னா K9 வஜ்ரா அப்படின்ற ரிலேட்டடாக வந்து டாபிக்ஸ் போயிருக்கு. ஸோ K9 வஜ்ரா அப்படின்னா வந்து இது இந்தியாவோட ஒரு ஆர்மியில் இருக்க ஒரு டேங்கர்ஸ். ஓகேவா? டேங்கர்ஸ் மீன்ஸ் லைக் நீங்கள் மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா, ஒரு பெரிய குண்டு வண்டி மாதிரி இருக்கும், அதுலேருந்து புல்லட் ஃபயர் ஆகலாம், அந்த மாதிரி ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் செமிகண்டக்டர், க்ரீன் ஹைட்ரஜன் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது இஸ்ரோவும் சவுத் கொரியாவோட ஸ்பேஸ் ஏஜென்சியாக தான் காரி. ஸோ அவங்க 2 பேரும் வந்து எப்படி வந்து சேர்ந்து 3 ஆராய்ச்சி பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் வந்து எங்கே போனார் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு போனார். ஸோ ஃபஸ்ட் நியர்பை இது எதுக்காண்டி போயிருக்காங்க அப்படின்னா நெய்பர் ஃபர்ஸ்ட் பாலிசின்றதுக்காண்டி. ஸோ பக்கத்தில் இருக்கவங்களும் நம்ம எல்லாரையும் ஓரளவுக்கு சேஃபாக ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனாக வச்சுட்டு இருந்தோம்னா அது இந்தியாவோட செக்யூரிட்டிக்கும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்குன்றதா இந்த நெய்பர் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஸோ இதுக்காண்டி வந்து நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 19 and 20. ஸோ அங்கே எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா மேரிடைம் செக்யூரிட்டி, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, எக்கனாமிக் ரெக்கவரி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் நடுவிலான ஜாயிண்ட் குரூப் ஆஃப் கஸ்டம்ஸ் மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எத்தனாவது ஜாயிண்ட் குரூப் ஆஃப் கஸ்டம்ஸ் மீட்டிங் அப்படின்னா 7th ஜாயிண்ட் குரூப் ஆஃப் கஸ்டம்ஸ் மீட்டிங். எங்கே நடந்துச்சு அப்படின்னா கேரளாவில் இருக்க மூணாரில் நடந்துச்சு. ஸோ இவங்க எதை பற்றி பேசினாங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்டகிரேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் லைனிங் பார்டர் கிராஸ் பார்டர் ட்ரேட்ஸ் அண்ட் இம்போர்ட் டிரான்சிட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் ஸ்மக்லிங்ஸ். ஸோ ஸ்மக்லிங்ஸை குறைச்சி இன்னும் பெட்டராக வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷனை மாற்றுறது அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சைனாவும் பாகிஸ்தானும் ஸ்பேஸில் ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி சைனா என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 2 பாகிஸ்தானி கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்கள வந்து ரிசர்வ் ஆஸ்ட்ரோனட்ஸாக வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி. ஸோ எந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னா டியாங்கோங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ யார் அந்த 2 பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷஹான் அலி அண்ட் குரம் தவுத். ஸோ இவங்க 2 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட பீப்புளை வந்து ஒரு ஆன்போர்டு
பேலோட் ஸ்பெஷலிஸ்டாக வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இவங்க 2 பேரை செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணிருக்காங்கல்ல, இவங்க 2 பேரில் ஒருத்தவங்க வந்து என்னவா ஆவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபாரின் நேஷனல் டு போர்ட் த ஸ்டேஷன். அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்குள்ள போர்டார ஃபர்ஸ்ட் ஃபாரினர். இப்போ சைனா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கோமே, ஸோ சைனீஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் தான் போவாங்க. ஸோ இப்போ 2 பேரை எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காருனால 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஃபாரின் நேஷனல் டு போர்ட் த ஸ்டேஷனாக வந்து ஆவாங்க. அஸ் அ பேலோட் ஸ்பெஷலிஸ்டாக வந்து அவங்க வந்து ஹிஸ்ட்ரியை வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேவல் அண்ட் மேரிடைம் எக்ஸசைஸ் பற்றி பார்த்துடலாமா? ஸோ என்ன இருக்கு அப்படின்னா வைஸ் அட்மிரல் தினேஷ் குமார் திரிபதியை வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26th சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து யாரை சக்சீட் பண்ண போறாரு அப்படின்னா இப்போதைக்கு இருக்க ஹரிகுமார் வந்து சக்சீட் பண்ண போறாரு. ஸோ புது சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு அப்படின்னா அட்மிரல் தினேஷ்குமார் தான், வைஸ் அட்மிரல் தினேஷ்குமார். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கார்டா வந்து ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாரு அப்படின்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் நளின் பிரபத். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரம்மோஸ் டு த பிலிப்பைன்ஸ். ஸோ இந்தியா வந்து அதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பிரம்மோஸ் சூப்பர் க்ரூஸ் மிசைல்ஸை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸோட மரைன் கிராப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னடா திடீர்னு கொடுக்குறீங்க ஏன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. $375 மில்லியன் அமௌண்ட்டுக்கான ஒரு டீல். ஸோ இந்த டீல் படி இந்தியா வந்து பிலிப்பைன்ஸ்க்கு பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூசர் மிசைல்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து கொடுக்குது. ஸோ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ்ன்றது யாரு அப்படின்னா டிஆர்டிஓவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ண ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா சவுத் சைனா சீல வந்து மேரிடைம் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு 975 crore இந்தியன் ருப்பிக்கு ஒரு டீல் வந்து சைன் பண்ணுறாங்க. யார் எதுக்கு அப்படின்னா 12 அசம்பிளிஸ்காண்டி. ஸோ 12 அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு மைன் கிளியரிங் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ T-72 அண்ட் T-90 டேங்க்ஸ்க்கு வந்து மைன் கிளியரிங் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்காண்டி இந்த டீல். ஸோ இதுவும் வந்து 2 டேங்கர்ஸ் தான். ஸோ இந்த டேங்கர்ஸ்க்கு வந்து எதுக்கு மைன் கிளியரிங் அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது மைன்ஸ் புதைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி அந்த மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடும். அப்போ இந்த டேங்க்ஸ் வந்து சேஃபாக மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு நேவல் எக்ஸசைஸ் வந்து நடக்குது. ஸோ அதில் இந்தியா சைட்லேருந்து யார் போகிறாங்க அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப் நரிஷாக் வந்து போகிறாங்க. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா கொலம்போவில் நடக்குது. இதோட பேர் என்ன அப்படின்னா INSLN டைவெக்ஸ் 2026. ஓகேவா? ஓகே. ஸோ இதுபடி இந்தியா வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா 2 BHISM கியூப்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா போர்ட்டபிள் மெடிக்கல் யூனிட்ஸ் இருக்கும். ட்ரீட்டிங் அப் டு 200 கேசஸை ட்ரீட் பண்ணுற அளவுக்கான மெடிக்கல் யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 50,000 ரவுண்ட்ஸ் ஆஃப் 9mm அம்யூனிஷன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா புல்லட்ஸ் மாதிரி இருக்கும்ப்பா. பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸில் வச்சு லோட் பண்ணக்கூடிய புல்லட்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதெல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷன் வச்சுருக்கோம், மகாசாகர் விஷன். ஸோ அந்த விஷன் கீழே தான் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அவங்களோட தைமூர் அப்படின்ற ஒரு மிசைலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த தைமூர் என்ன மாதிரியான மிசைல் அப்படின்னா ஏர் லான்ச்டு ஆன்டிஷிப் குரூஷியல் மிஷன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஏர் லான்ச்டு, அதாவது இது வந்து ஏரில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ் மூலயமா லான்ச் பண்ணப்படக்கூடியது. ஆன்டிஷிப் குரூசர் மிஷன்ஸ் அப்படின்னா ஷிப்ஸையும் க்ரூஸையும் வந்து பிளாஸ்ட் பண்ணக்கூடிய மிஷைல்ஸ் இது வந்து. அப்புறம் பேங்கிங் பார்க்கலாமா? ஸோ பேங்கிங், எக்கனாமி அண்ட் ஃபின்டெக் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தலாம். ஸோ RBI வந்து மேண்டேட் ஃப்ரேம்வொர்க்னு ஒருத்தரை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ரூல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? ரெக்வயரிங் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ரெக்வயரிங் அப்படின்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக இத்தனை நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு நடக்கக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கெல்லாம் தனியாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கு அப்படின்னா எல்லா பேங்க்குக்கும் எல்லா பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கும் பொருந்தும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டான அத்தன்டிகேஷன் கொண்டு வரணும், நோ கார்ட் ப்ரெசன்ட் டிரான்சாக்ஷன் வந்து கொண்டு வரணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு டிடெக்ஷன்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும்
கிவியும் பார்ட்னர்ஷிப் லான்ச் பண்ணி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூபே கிரெடிட் கார்டை வந்து யூபிஐ கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா யூபிஐ வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், கிவி இவங்க 2 பேரோட சேர்ந்து பேங்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய யூசருக்கு வந்து யூபிஐக்குமே என்ன கிடைக்கும் அப்படின்னா கிரெடிட் லிமிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்கேன் அண்ட் பே வந்து டிரான்சாக்ஷனில் கூட இவங்க வந்து கிரெடிட் லிமிட்ஸை யூஸ் பண்ணுன்றதுக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது. ஸோ இதை யார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கா அவங்களோட 180 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பே பாயிண்ட் இந்தியாவும் ஆர்பிஎஸும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ பே பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபின்டெக் வந்து டைரெக்டாக ஆர்பிஐயோட சென்ட்ரலைஸ்டு பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்க நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷனை ஈஸியாக நடத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐஆர்இடிஏ இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்க கிஃப்ட் சிட்டியில் ஒரு ஆஃபீஸை போட்டிருக்காங்க. ஏன்பா அப்படின்னு போட்டால் அங்கே ஆஃபீஸ் போட்டால் ஃபாரின் கரன்சியை டைரெக்டாக ஃபினான்ஸ் பண்ணி ரினியூவபிள் எனர்ஜிலையும் ஹைட்ரஜன் அண்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும். சரி, அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து கிஃப்ட் சிட்டியில் கடை போட்டிருக்காங்க. அது யார் பார்த்தா அமுதாபி நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்களும் அவங்களோட கிஃப்ட் சிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான லைசன்ஸாக வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்பிபிஎல் ஸோ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாரத் கனெக்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்ன அப்படின்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் பே பண்ணுறது இது எல்லாமே வந்து பாரத் கனெக்ட் பிளாட்ஃபார்ம் மூலயமா பண்ணிக்கலாம். ஸோ பிபிஎஸ் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா பிபிபிஎஸ் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பாரத் கனெக்ட் பிளாட்ஃபார்ம் வழியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கர்நாடகா பேங்க் அண்ட் பைன் லேப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 2 பேர் வந்து பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வந்திருக்காங்க. யார் யார்? கர்நாடகா பேங்க்கும் பைன் லேப்ஸும். ஸோ எதுக்கு அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ஸ்கேலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட் ஃப்ளோ வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸி ஆக்குறதுக்கு என்ன யாருக்கு அப்படின்னா ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைனர்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபெடெக்ஸும் ஐஐடி மெட்ராஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்ட்ராசிட்டி டோன் டெலிவரியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எது மூலயமா அப்படின்னா யூஏவிஸ் அப்படின்னா அன்மேனட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் மூலியமா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டிராஃபிக்கை பைபாஸ் பண்ணி ஹை வேல்யூ லாஜிஸ்டிக்ஸை ஈஸியாக கொடுக்க வைக்கும். ஸோ இது யார் பண்ணுறாங்க? ஃபெடெக்ஸ், ஐஐடி மெட்ராஸ். ஸோ அதுக்கப்புறம் நாசா வந்து அவங்களோட டிராகன் ஃப்ளை மிஷனை வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா $3.35 மில்லியன் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க இது என்ன மிஷன் அப்படின்னா டிராகன் ஃப்ளை ரோட்டர் கிராஃப்ட் மிஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சாட்டனோட மூணான டைட்டனுக்கு போகக்கூடிய ஒரு மிஷன். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐஐடி ரூப்பர் வந்து ஒரு ஏஐ ட்ரிவன் பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்டெலிஜென்ஸ்காண்டி. ஸோ அவனோட பேர் என்ன அப்படின்னா Annam.ai. அன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா அலையன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நியூட்ரிஷன்ஸ் த்ரூ அக்ரிகல்ச்சரல் மாடர்னைசேஷன் தான் இந்த ஏஐ. ஸோ இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? ஐஐடி ரோப்பர். ஸோ இதுக்கு வந்து ரியல் டைம் டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணி சாயிலோட ஹெல்த்து, பீஸ் கண்ட்ரோலு, வெதரு இது எல்லாத்தையுமே வந்து பிரைமரி செக்டருக்கு எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதுக்கான திங்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்ஐஆர் ஐஐசிடியும் பெல்லும் சேர்ந்து எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வச்சு இந்த எம்ஓவி சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் வச்சு. ஸோ எதுக்கு அப்படின்னா இண்டிஜினியஸாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வரணும். ஸோ எதுக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து டைமெத்தில் ஈத்தராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணால் ஹெவி இண்டஸ்ட்ரி கார்பன் ஃபுட்பிரிட்ஸை வந்து குறைக்கலாம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதை வந்து டைமெத்தில் ஈத்தராக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கார்பன் ஃபுட்பிரிட்ஸ் வந்து இந்தியாவில் நல்லா குறையும் ஹெவி இண்டஸ்ட்ரி சைடில் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான இது எம்ஓயு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டாடா ஸ்டீலும்
எஸ்எம்எஸ் குரூப்பும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஈஸி மெல்ட் கிரீன் ஸ்டீல். ஸோ இதில் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அசிஸ்டட் சிங்க் கேஸ் மெல்ட்டிங்கை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்க அப்படின்னா மெட்டல்ஸை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு தான், எஸ்பெஷலி ஸ்டீலை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ கரண்ட் ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்னன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பயங்கரமான கார்பன் எமிஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈஸி மெல்ட் டெக்னாலஜி போனாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அசிஸ்டட் சிங்க் கேஸ் மெல்ட்டிங் தானே. ஸோ அப்போ வந்து கார்பன் எமிஷன் வந்து கட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்புறம் எவ்ரிடே ஆல்கலைன் யூனிட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 200 கோடிக்கு இந்திய காசில், ஓகேவா. ஸோ இவங்க வந்து ஆல்கலைன் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஜம்முவில். ஸோ அது கூடவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 456 மில்லியன் யூனிட் ஆனுவல் கெப்பாசிட்டியை வந்து கொண்டு வராங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நமக்கு தேவையானதை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கணுன்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் டிடிஐபி ஸ்கீம் கைட்லைன்ஸ். ஸோ மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ப்ரோக்ராமுக்கான கைட்லைன்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதனால என்னெல்லாம் நமக்கு ஒன்று குட்டான அவுட்புட்ஸ் வரும் அப்படின்னா பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் டீப்பர் கிராண்ட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஈஸியான திங்ஸ் எல்லாம் லைக் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஒரு பேப்பர் ஒர்க் அதெல்லாமே இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பேட்டர்ன்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்டராக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் தான். ஸோ உத்தரப்பிரதேசில் இருக்க பாரசிங்கா வைல்ட் லைஃப் சென்சரிக்கு அதை சுற்றி இருக்க ஒரு கொஞ்சம் ஏரியாவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சொன்னது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சும் யூபியோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த பாரசிங்கா வைல்ட் லைஃப் சென்சரியை சுற்றி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஸ்வாம் டீர் ஹேபிடேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொன்று வந்து ராம்சர் சைட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ராம்சர் சைட்னா முதல்ல என்ன அப்படின்னா வெட்லேண்ட் ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ வேர்ல்ட் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வெட்லேண்ட் ஃபாரஸ்ட் லெவல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராம்சர் சைட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அதுக்கு ஒரு டேக் கொடுத்துட்டோன்னா அதை பேஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருக்க பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ராம்சர் சைட்ஸ் வந்து கொண்டு வரப்படுது. ஷீலா ஜீல் பேட் சென்ச்சுரி. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அலிகார்க் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராம்சர் சைட்டுன்ற அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கீல் ஜீல் பேட் சென்ச்சுரி எங்கே இருக்குது அப்படின்னா அலிகார் உத்தரப்பிரதேஷ். இதுக்கு வந்து ராம்சர் சைட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா இங்கே ஒரு பெரனியல் லேக் இருக்குது. பெரனியல் அப்படின்னா வருஷம் முழுக்க அங்கே தண்ணி இருக்கும். ஸோ இது வந்து வைட்டல் ஹேபிட்டேட்டாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா மைக்ரேட்டரி பேட்ஸ், சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இங்கே ஃப்ளைஅவே பண்ணி வர மைக்ரேட்டரி பேட்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான லேக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9th இந்தியா இன்டர்நேஷ்னல் வாட்டர் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூடெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது யூனியன் மினிஸ்டர் சிஆர் பட்டேல். இதோட தீம் என்ன அப்படின்னா கிளைமேட் ரெசிலண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் இதோட தீம். ஓகேவா. ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னா மே 2026 1 crore வாட்டர் ரிசர்வேஷன் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் கிளைமேட் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் சேஞ்சிங் கிளைமேட் தான் அந்த ரிப்போர்ட்டோட பேர். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா 70% ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து உலகம் முழுக்க எக்ஸசிவ் ஹீட்டுக்கும் அர்ஜிங் ஸ்ட்ரிக்டர் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி ரூல்ஸுக்கும் எக்ஸ்போஸ் பண்ணப்படுறாங்க. அதாவது அதிகபட்ச ஹீட்லையும் அதிகபட்ச சேஃப்டி இல்லாத இடங்கள்லையும் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் கோல்ட்மேனோட என்விரான்மெண்டல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 6 உமன்ஸ் வந்து இந்த ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா க்ரீன் நோபல், ஸோ கிராஸ் ரூட்டிங் என்விரான்மெண்டல் லீடர்ஷிப் காண்டி. ஸோ அதுக்கப்புறம் FIDE கேண்டிடேட்ஸ். ஸோ FIDE கேண்டிடேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த FIDE இருக்குல்ல, ஸோ இவங்க வந்து ஒரு மேட்ச் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வின் பண்ணுறவங்க வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க வேர்ல்டு சாம்பியன் கூட போட்டி போடலாம்.
ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த FIDE கேண்டிடேட். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம குகேஷ் வந்து இதை வின் பண்ணிட்டாரு. ஸோ இதை வின் பண்ணுறப்ப இவருக்கு வயசு எத்தனை அப்படின்னா இப்போதைக்கு அவருக்கு 17 வயசு. ஸோ இப்போ இவர் என்ன இருக்காரு அப்படின்னா யங்கஸ்ட் கேண்டிடேட் டு வின் FIDE கேண்டிடேட்ஸில் வந்து இவர் தான் இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா கேரி காஸ்பரோ இருந்தார். ஸோ அப்போ அவர் வின் பண்ணப்போ அவருக்கு 20 வயசு. ஸோ அதையும் தாண்டி ஒரு சின்ன பையன் ஒரு 17 வயசில் FIDE கேண்டிடேட் வந்து குகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா டொரண்டோ வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த கேண்டிடேட்டை யாருப்பா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் இந்தியன் டு வின் திஸ் கேண்டிடேட் அப்படி FIDE கேண்டிடேட் அப்படின்னா யார் அப்படின்னா குகேஷ் தான். இவர் வந்து யாரை டிஃபீட் பண்ணி இதை வின் பண்ணாருன்னா ஹிகாரு நக்காமுரா அப்படின்ற ஒருத்தரை டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதே உமன்ஸ் கேட்டகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட டான் ஜோங்கி வந்து இந்த கேட்டகிரியை வந்து வின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லவ்ரிஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் மென் கேட்டகிரியில் 2 பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் இயராக வந்து அவங்களோட டேட்டாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா நோவாக் ஜோகோவிக், அப்புறம் வந்து கேர்லஸ் அல்க்ராஸ். ஸோ இவங்க 2 பேரும் மென்ஸ் கேட்டகிரியில். உமன்ஸ் கேட்டகிரியில் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் இயர் வந்து அரினா சபலென்கா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து யங் குளோபல் லீடர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 இந்தியன்ஸ் வந்து அதில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா ஜெய்ஷா BCCIயோட செக்ரட்டரி, அதுக்கப்புறம் ஈஷா அம்பானி ரிலையன்ஸ் ரீட்டைல்லேருந்து. ஸோ இவங்க 2 பேரும் வந்து குளோபல் பிஸ்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர் இந்தியாவிலேருந்து வந்து 100 மெம்பர்ஸில் முக்கியமானவங்க 10 மெம்பர்ஸில் முக்கியமானவங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் லிசா கில்லை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் MD and CEO ஆஃப் HDFC லைஃபாக வந்து யாரை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா விபா படேல்கர். இப்போ யார் இருக்கான்னா அவங்களே தான் மறுபடியும் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து AIPACS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸை வந்து Tier 2 சிட்டிஸில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதுக்காண்டி நிறைய டெக் ஜெயின்ஸ் கூட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது கூட யாரு கூடலாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் மாதிரியான டெக் ஜெயின்ஸ் கூடலாம் MOU சைன் பண்ணி எங்கள் ஊர் குழந்தைங்களையும் AI மெஷின் லேர்னிங்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு புக் ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். கோவாவோட கவர்னர் PS ஸ்ரீதரன் பிள்ளை. ஸோ அவங்க வந்து ஒரு புக்கை வந்து ஆத்தர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா ஹெவன்லி ஐலாண்ட்ஸ் ஆஃப் கோவா. ஸோ அதுதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நண்டல்லா பாஸ்கர ராவ் இவர் வந்து இறந்துட்டாரு. இவருக்கு வந்து வயசு 90. இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா ஃபார்மர் CM ஆஃப் ஆந்திர பிரதேசா வந்து இருந்திருக்காரு. எத்தனை நாள் தெரியுமா? 31 நாள் இருந்திருக்காரு 1984. அவர் இப்போ வந்து வயது முதிர்வின் காரணமாக 90 வயசில் இறந்துட்டாரு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க டாக்டர் கோபால் ராவ் பட்டேல். ஸோ அவங்க வந்து வெட்டினரியன் லீடர், அதுக்கப்புறம் ராஜ்யசபால மெம்பராக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் April 21 வந்து வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே. ஸோ அதுக்கப்புறம் April 22 வந்து இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டே. ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா 60% பிளாஸ்டிக்ஸை வந்து 2040 வந்து ரிடியூஸ் பண்ணிடணும் அப்படின்றதான். ஸோ அப்புறம் April 23 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டே. ஃபர்ஸ்ட் UN இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே. ஸோ அப்புறம் வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக டெய்லி படிச்சிருங்க. படிக்க முடியலன்னா இந்த மாதிரி எந்த சேனல்லையாவது கதை கேட்டுருங்க. முடிஞ்ச அளவு என் சேனலை கேட்டீங்க அப்படின்னா நானும் நல்லா இருப்பேன். அவ்வளோதாங்க. பாய்.